டெல்லியை தாக்குவதற்காக பாகிஸ்தான் ஏவிய ஃபத்தே என்கிற ஏவுகணையை இந்திய ராணுவம் நடு வானிலேயே இடைமறித்து அழித்துள்ளது. இந்தியாவின் முக்கிய இலக்கை நோக்கி வந்த ஏவுகணை கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி? Bismillahirrahmanirrahim. Today on 10th May at the time of Fajr, strong punch to a coward enemy. பாகிஸ்தானின் சக்தி வாய்ந்த ஃபத்தே என்ற ஏவுகணையை தடுத்து நிறுத்தி அழித்துள்ளது இந்திய ராணுவம். டெல்லியை நோக்கி சென்ற ஃபத்தே என்ற ஏவுகணைகள் நடுவானிலேயே தடுத்து அழிக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை தடுத்து அழிப்பதற்கு இந்தியா பல அடுக்கு வான் பாதுகாப்பு வலையமைப்பை முழுமையாக செயல்படுத்தியுள்ளது. S-400 சுதர்சன் சக்ரா, ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் உள்ளிட்ட தடுப்பு அமைப்புகள் பாகிஸ்தான் ஏவுகணைகளை துவம்சம் செய்து வருகின்றன. இதற்காக இந்திய ராணுவத்தினரால் மல்டி லேயர்ட் ஏர் டிஃபென்ஸ் நெட்வொர்க் என்ற ஏவுகணை தடுப்பு முறை நடவடிக்கை பயன்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் தாக்குதலை ஏற்கனவே எதிர்பார்த்த இந்தியா பல அடுக்கு வான் பாதுகாப்பு வலையமைப்பை முழுமையாக செயல்படுத்தியுள்ளது. அதாவது போர் விமானங்கள் ரோந்து செல்வது, ஹெலிகாப்டர்கள் தாழ்வாக ரோந்து செல்வது, ட்ரோன்கள் ஏவுகணைகளுடன் தயாராக இருப்பது, S-400 போன்ற ஏவுகணை மற்றும் ஏவுகணை மறிப்பு சிஸ்டங்கள் தயார் நிலையில் இருப்பது என்று பல கட்ட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. அது எல்லாம் இப்போது கை கொடுத்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவின் முக்கியமான ஒரு இடத்தை குறிவைத்து ஃபத்தா என்ற சக்தி வாய்ந்த ஏவுகணையை பாகிஸ்தான் அனுப்பியுள்ளது. இதை கண்டறிந்த இந்திய ராணுவம் அந்த ஏவுகணையை வானிலேயே இடைமறித்து அழித்திருக்கக்கூடிய தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து ஏவுகணை ஏவப்பட்ட அடுத்த சில நொடிகளில் அதை இந்திய ரேடார்கள் கண்டுபிடித்துள்ளன. ரேடார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் S-400 என்ற ஏவுகணை தடுப்பு அமைப்பு உடனடியாக செயல்பட்டு அதை வானிலேயே இடைமறித்து அழித்திருப்பது தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து டெல்லியை நோக்கி ஃபத்தே என்ற 2 ஏவுகணைகளை பாகிஸ்தான் ஏவியது. இதனை ஆரம்பத்திலேயே கண்டறிந்த இந்திய ராணுவம் ஹரியானாவின் சிர்சா என்ற இடத்தில் வழிமறித்து அழித்துள்ளது. ராணுவ பாதுகாப்பு கருதி இந்த சம்பவம் குறித்து முழுமையான தகவல்கள் வெளியிடப்படவில்லை என்றும் இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் ஃபத்தா ஏவுகணை ஏவுவதற்கு முன்னதாக இந்திய ராணுவத்தை குழப்புவதற்கும் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை திசை திருப்புவதற்கும் பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்களை இந்திய விமானப்படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர். இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு திறனை நிரூபித்திருக்கும் நிலையில் பாகிஸ்தான் தன்னுடைய பயங்கரவாத ஆதரவு நிலைப்பாட்டை கைவிட்டால் அந்நாட்டிற்கு நல்லது என்று சர்வதேச வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.